ஹாய், உங்கள் எல்லாத்துக்கும் வணக்கம். நான் இன்னைக்கு பேசுகிற ஒரு டாபிக் பேர் எதை பற்றி பேசுகிறோம்னா நீங்கள் எல்லோரும் பார்த்துட்ருக்கீங்க. நான் இன்னைக்கு பேசுகிற ஒரு டாபிக் பேர் வேடன். யார் இந்த வேடன்? ரொம்ப நாளாக நீங்கள் வேடனை பற்றி எல்லா யூடியூப் சேனல் பேசிட்டுருக்காங்க. நீ ஏன்டா பேச மாட்டேன்ட்டு எல்லோரும் கேள்வி கேட்டீங்க. வேடன் யார்? இந்த வேடன் ஈழத்து தாய்க்கும் மலையாள தந்தைக்கும் பிறந்தவர் தான் இந்த வேடன். கேரளாவில் கலக்கிட்டு ஒரு ராப் பாடகர். ஒரு பாட்டு மூலமாக மொத்த இந்திய அரசியலையும் அரைச்சி குடிச்சு தள்ளிட்டார் நம்ம வேடன். அப்புறம் தான் வேடன். இந்தியாவில் இருக்கிற எல்லா அரசியல்வாதிகளும் ஒரு மேலே ஒரு கருணாபாத்திரம் இருக்குது. குறிப்பாக தமிழ்நாட்டில் இருக்க எல்லா அரசியல்வாதிகளும் வேடன் யாரும் தேடாதவங்க யாரும் கிடையாது. விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் மரியாதை கூட விடுதலை திருமாவளவன் அவர்களே காரில் போகிறப்ப வேடன் நீங்கள் தமிழ்நாட்டுக்கு வாங்க, வீட்டுக்கு வாங்க, உங்களோட பாட்டு ராப்பாடு ரொம்ப பிடிச்சிருக்கு, முற்போக்குவாதிகளுக்கு வந்து ஒரு இதுவாக இருக்குது, பிற்போக்குவாதிகளுக்கு வந்து ஒரு சாட்டாடு மாதிரி இருக்குன்ட்டு எல்லாரும் இவரை பற்றி பாராட்டுறாங்க. இந்த வேடனுடைய பல பாடல்கள் வந்து இடதுசாரிகளுக்கு ஆதரவாக வலதுசாரிகளுக்கு வந்து எரிச்சலும் கோபத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்குது. கேரளாவை கலக்கி கொண்டிருக்கிற இந்த வேடன் தமிழ்நாட்டுக்கும் ஒரு உறவு இருக்குன்னு சொன்னால் நம்ம யாரும் இது பண்ண மாட்டோம். இவருடைய பாடல் ஒன்று சும்மா அப்படி இருக்கு. ஆனால் இந்த வேடன் பரப்பின சொல்லுவாங்க மீட்டுள்ள இவர் மேலே சில பேர் வந்து பாலியல் புகார்கள் கொடுத்துருக்காங்க. அதுவும் நம்ம மறுக்க முடியாது. இந்த வேடன் ஒரு மிகப்பெரிய ஒரு பாடகரில் வந்து எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஸோ தன்னுடைய கருத்துக்களை வலதுசாரிகளுக்கு எதிரான கருத்துக்களை சொல்கிறதுனால இவர் யாருக்கும் பிடிக்காமல் இருக்குது. ஸோ வேடனுடைய இந்த ஒரு பாடகை நம்மளும் கேட்போம். வேடன் உடைய பாடம் நல்லா தான் நமக்கு ஆதரவு கொடுப்போம்னு சொல்லி என் வீடியோ முடிச்சுக்கிறேன். பை.